ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே. நம்ம தினமுமே ஒரு படிப்பினை தரக்கூடிய நிகழ்வுகளை பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா சதாம் ஹுசைன் அவர்களுடைய கல்லறையில் கேமராக்களை பொருத்தி அமெரிக்காவுடைய இராணுவத்தை சேர்ந்தவங்க சோதிச்சு பார்த்தாங்க. அந்த ஒரு நிகழ்வை தான் உங்களோட நம்ம பகிர்ந்து கொள்ள போகிறோம். இன்னைக்கு நம்ம சதாம் ஹுசைன் அவர்கள் இறந்து எத்தனை ஆண்டு காலமானாலும் சரி, அவர்களை பற்றியான தகவல்களை எங்கே பார்த்தாலும் சரி, அவருடைய அந்த வீரம் தான் நமக்கு முதல்ல நினைவுக்கு வரும். சதாம் ஹுசைன் அவர்கள் ஈராக்கில் பிரதமராக இருந்தார். ஒரு இருந்த காலத்தில் ஈராக்கை பார்த்திங்கன்னா ஒரு வல்லரசு நாடாக கொண்டு வரணுங்கிறதுக்காக படாத பாடுபட்டாருன்னு சொல்லலாம். அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அவருடைய ஆட்சி காலத்தில் தான் இலவச மருத்துவமனையை கட்டி கொடுத்தார், இலவசமாக கல்வியை கொடுத்தார், எல்லாவித வளர்ச்சியும் ஈராக்குக்காக அடுத்தடுத்து கொண்டு வந்தாங்க. அதாவது பார்த்திங்கன்னா அமெரிக்கா மொத்தமாக அங்கே பெட்ரோல் கிடைக்குதுங்கிறதுக்காக முழுசாக அடிமைத்தனம் பண்ணி வச்சுருந்தாங்க. இப்போவும் பல நாடுகள் பார்த்திங்கன்னா மத்திய கிழக்கில் பெட்ரோல் விளையக்கூடிய நாடுகள் அமெரிக்காவுக்கு பயந்து தான் நடக்கிறாங்க. ரொம்ப முக்கியமாக சிரியாவை சொல்லலாம். இப்போ கடந்த 6 மாதமாக சிரியாவுடைய நிலைமை பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு. அமெரிக்கா விரும்பினதை செய்கிறாங்க, இஸ்ரேல் விரும்பினதை செய்கிறாங்க, தொடர்ச்சியாக தாக்குதல் செஞ்சுட்டே இருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் யாருன்னு பார்த்தா அமெரிக்காவுடைய பேச்சை கேட்கக்கூடியவங்களா இருக்கிறாங்க. அதனால சிரியா மக்கள் படாத பாடுபடுறாங்க. அதே மாதிரி தான் ஈராக் மக்களும் ஒரு காலத்தில் படாத பாடுபட்டாங்க. அமெரிக்கா என்ன பண்ணுவாங்க, அங்கே பெட்ரோலெல்லாம் திருடிட்டு போவான். இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, வறுமையிலே இருப்பாங்க. பெட்ரோல் விளையக்கூடிய நாடாக அங்கே பார்த்தா பெட்ரோல் எங்கே தோணினாலும், இங்கே நம்ம பார்த்திங்கன்னா கிணறு தோணுனா என்ன வரும், தண்ணி வரும். அங்கே சும்மா தோணுனாவே என்ன வரும், பெட்ரோல் வரும். அதனால அப்படி பெட்ரோல் வரக்கூடிய நாடாக இருந்தும் கூட அந்த மக்கள் வறுமை கோட்டின் கீழே இருந்தாங்க. எல்லாருமே பார்த்திங்கன்னா ரொம்பவே சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படக்கூடிய மக்களாக வச்சுருந்தாங்க அமெரிக்கா. ஏன்னா அங்கிருந்து வரக்கூடிய பெட்ரோல்களை எல்லாம் நாடு கடத்தினால அந்த நாட்டுக்கு கிடைக்க வேண்டிய எந்த ஒரு வளர்ச்சியும் கிடைக்காம இருந்துச்சு. அதை அனைத்தையுமே மாற்றினதே இந்த சதாம் ஹுசைன் அவர்கள் தான் வந்தாங்க. நம்மளுடைய நாடு அப்படிங்கிறது முதல்ல அவருடைய கொள்கை என்ன இருந்துச்சுன்னா, அரபு நாடுகள் எல்லாம் ஒன்று சேரணும்னு நினச்சாரு. ஏன்னா அந்த இடத்துல மத்திய கிழக்கில் பார்த்திங்கன்னா சவுதி, யுஏஇ, பஹ்ரைனு, ஜோர்டானு, அதேமாரி ஈராக்கு, ஈரானுன்னு எல்லாமே இருந்துச்சு. நம்ம எல்லாம் ஒன்று சேரலான்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு, அவரும் படாத பாடுபட்டாரு. ஒரு கட்டத்துக்கு பிறகு என்ன ஆச்சுன்னு பார்த்தா அவரும் ஆட்சி அமர்த்துறாரு. ஆட்சி அமைத்ததுக்கு பிறகு அவருடைய எண்ணம் மாறிவிட்டது. நம்ம வெறும் அரபு நாடுகளோடு சேர்ந்தா மட்டும் பத்தாது, இந்த ஈராக் அப்படிங்கிறது பார்க்கும்போது ஒரு தனியான ஒரு வல்லரசு நாடாக இருக்கணும். எப்படி எல்லா நாடுகளும் தனியாக வளர்ந்து நிற்குதோ அந்த மாதிரி அந்த மேற்கத்திய நாடுகள் மாதிரி நம்மளுடைய ஈராக்கை நம்ம வளர்த்தி வைக்கணும்னு சொல்லிட்டு பெரும்பாடுபட்டாரு. அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா சதாம் ஹுசைன் அவர்களுக்கும் ஈரானுடைய ஆயத்துல்லா கொமேனி அவர்களுக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சு. ஆயத்துல்லா கொமேனி அவர்கள் என்ன பண்ணாங்கன்னா ஈராக் மேலே போர் தொடுத்தாங்க. 10 லட்சம் மக்கள் கொல்லப்பட்டாங்க. அல்லாஹ் அக்பர். யோசிச்சு பாருங்க, 10 லட்சம் மக்கள்லாம் நம்ம நினச்சி கூட பார்க்க முடியல. அத்தனை பேர் பார்த்தீங்கன்னா கொல்லப்பட்டாங்க. அதுக்கு பிறகு ஒரு வழியாக தான் போர் நின்றுச்சு. அந்த போர் முடியும் போதே என்ன ஆயிடுச்சுன்னா ரொம்ப பொருளாதார பிரச்சனைலாம் வந்துருச்சு. ஏன்னா அந்த போர்னால நிறைய கடன் வாங்கிட்டாங்க. கடன் வாங்கினதின் காரணமாக அவங்களுடைய நாட்டுடைய வளங்களை எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, எழுதி கொடுத்துட்டாங்க. இதெல்லாம் நடக்கும் போது என்ன ஆயிருதுன்னா அங்கே உள்நாட்டு கலவரமும் வந்துடுது. ஈராக்கில் சதாம் ஹுசைனை எதிர்க்கக்கூடிய ஒரு குரூப் என்ன ஆகிட்டாங்க, கிளம்பிட்டாங்க. அவங்க தான் முக்கியமாக சியாக்களாக தான் இருந்தாங்க. அந்த சியாக்களை வச்சு என்ன பண்ணிடுறாங்க, அமெரிக்கா சதாம் ஹுசைன் அவர்களை என்ன பண்ணுறாங்க, எங்கே இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சு பிடிச்சி என்ன பண்ணிடுறாங்க, தூக்கில் போட்டுறாங்க. கரெக்டாக பக்ரீத் அன்னைக்கு காலையில் பார்த்திங்கன்னா தூக்கில் போட்டாங்க. தூக்கில் போட்டதுக்கு பிறகு அவர்களை பார்த்திங்கன்னா கபூரில் அடக்கம் செய்கிறாங்க. அடக்கம் செய்யும் போதே பார்த்திங்கன்னா அவர்களுக்கு ஒரு சந்தேகம் இருந்துகிட்ருக்கு. ஏன்னா பொதுவாக தலைவர்களுடைய உடல்களெல்லாம் அடக்கம் செஞ்சால் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்கள சேர்ந்தவங்க அதை எடுத்துகிட்டு போய் உயிர்ப்பிக்க வைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கும். அப்படி இல்லாட்டினாலும் அதை என்ன பண்ணுவாங்க, பத்திரப்படுத்திடுவாங்க, அவர்களை ஒரு பெரிய மகானாக்கிடுவாங்க. அதனால அதை தடுப்பதற்காக என்ன பண்ணியிருக்காங்க, அங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா கேமரா வச்சுருக்காங்க. ஆனால் கேமரா வச்சாலும் அவர்களுக்கு எந்த ஒரு ஃபுட்டேஜும் அதுக்கப்புறம் கிடைக்கவே இல்லை. அடக்கம் செய்ததுக்கு பிறகு என்ன ஆயிடுச்சுன்னா கரண்ட் ஷார்ட்டேஜ் ஆனதுனால அந்த கேமரா முழுவதுமே உருகிடுது. அவங்களுடைய முயற்சி அப்படிங்கிறது அந்த பிளான் என்ன இது தோல்வியுற்றுது. அதுக்கு பிறகு என்ன பண்ணுறாங்க, இப்போ உடனே எதுவுமே செய்ய முடியாது. இப்போ போய் என்ன பண்ணக்கூடாது, நம்ம குழியை தோன்றோம் இல்லை ஏதாவது கண்காணிக்கிறோம்னு நினச்சோம்னா அங்கே இருக்கக்கூடிய மக்கள் நமக்கு எதிராக கிளம்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் அமைதி காக்குறாங்க. அதுக்கு பிறகு சதாம் ஹுசைன் அவர்களுடைய மகள் என்ன பண்ணியிருக்காங்க, சதாம் ஹுசைன் அவர்களுடைய கல்லறையை தோண்டி அவர்களுடைய உடலை என்ன பண்ணியிருக்காங்க, பத்திரமாக ஒரு இடத்துக்கு இடமாற்றிருக்காங்க. ஏன்னா அமெரிக்காவுடைய இராணுவம் என்ன பண்ணுவாங்க, அழிச்சிருவாங்க. கரெக்டாக அவங்களுடைய கல்லறை மேலேயே தாக்குதல் செய்து அழிக்கக்கூடாதுங்கிறதுக்காக அந்த உடலை பத்திரப்படுத்துறதுக்காக வேற ஒரு இடத்துக்கு கொண்டு போயிருக்காங்க. அதனால இன்னுமே பார்த்திங்கன்னா சதாம் ஹுசைனுடைய விஷயம் அப்படிங்கிறது ஒரு மர்மமாக தான் இருக்குது.
ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க, அவர்கள் கல்லறை மாற்றப்பட்டிருக்காங்க, ஆனால் அவங்க இறந்தது உண்மைங்கிறாங்க. ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த கல்லறையில் அவர்கள் இல்லை, அவர்கள் வேறு இடத்துல உயிரோடு என்ன பண்ணியிருக்காங்க, தலைமறைவாக இருந்து வராங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயமும் இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா ஈராக்கில் சொல்லப்பட்டுட்டு இருக்கு. அல்லாஹ்வே நன்கறிவான். ஆனால் அமெரிக்காவுடைய கண்ணில் விரல் விட்டுன்னு ஆட்டின தகவல், ஆனால் அமெரிக்காவுடைய கண்ணில் விரல் விட்டு ஆட்டிய தலைவர்களில் வந்து பார்க்கும்போது சதாம் ஹுசேன் அவர்கள் வந்து ரொம்ப முக்கியமான தலைவர்களாக இருக்கிறாங்க. வரலாறு என்றுமே அவரை பற்றி பேசிக்கொண்டே தான் இருக்கிறது. அல்லாஹ்வே போதுமானவர். நம்ம அடுத்த ஒரு காணொலியில் பார்க்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. கீழே இருக்கக்கூடிய ஹைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க.